புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் சொக்கலிங்கம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவசக்திவேலிடம் கேட்கலாம். சிவசக்திவேல், சுயேட்சை வேட்பாளர் சொக்கலிங்கம் மீது தாக்குதல் நடத்தியது யார்? அதனுடைய பின்னணி என்ன? நேற்றைக்கு சொக்கலிங்கம் புதுக்கோட்டையில் அதாவது தனக்கு வாக்களிக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் மேற்கொண்ட பிறகு தன்னுடைய சொந்த ஊரான கற்பட்டிப்பட்டிக்கு போயிட்டு வந்திருக்காரு அவருடைய மனைவியோட. அந்த நேரத்தில் சில மர்ம நபர்கள் அதாவது இரவு நேரத்தில் அவருடைய வாகனத்தின் மீது கற்களை வீசி அவர் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த சம்பவத்தில் அவருடைய மனைவி, அவருடைய மகன் உள்ளிட்ட 5 பேர் காயமடைஞ்சு அறந்தாங்கி ஆலங்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தாங்க. அங்கு போராட்டம், அவருடைய உறவினர்கள் ஆதரவாளர்களால் போராட்டம் அதிகமான நிலையில் தற்பொழுது அவர் மேல் சிகிச்சைக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். இங்கு அவருடைய ஆதரவாளர்கள், உறவினர்கள், அவங்க அமைப்பினர் எல்லாரும் சேர்ந்து தற்பொழுது இங்கே போராட்டம் நடத்திட்டு வர்றாங்க. இருப்பினும் சொக்கலிங்கத்திற்கு புதுக்கோட்டை அவசர வார்டில் அவருக்கும் அவருடைய மனைவி இருவருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. மருத்துவர்கள், மருத்துவமனை இயக்குனர் உள்ளிட்டோர் அவருக்கு சிகிச்சை அளித்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சம்பவத்தால் புதுக்கோட்டை நகரில் பல்வேறு இடங்களிலும், மாவட்டத்தில் ஆலாங்குடி உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. கார்த்திகேயன், சக்திவேல், இவ்வளவு போராட்டங்கள் நடைபெற்று வரதா சொல்லியிருக்கீங்க. இந்த நிலையில அதிகாரிகள் தரப்பிலிருந்து இது தொடர்பாக என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்க? மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய சொக்கலிங்கத்தை மாவட்ட சப் கலெக்டர் அம்ரித் தற்பொழுது பார்வையிட்டு அவர்கிட்ட குறையை கேட்டறிந்தார். அவர்கிட்ட சொக்கலிங்கம் வேட்பாளர், சுயேட்சை வேட்பாளரான சொக்கலிங்கம் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார். அதில் தன் மீதும் தன்னுடைய உறவினர்கள், சகாக்கள் மீதும் தாக்கல் நடத்தியவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் தாம் தேர்தலில் போட்டியிட உள்ள நான் போட்டியிடுறத உறுதியாக இருக்க, பின்வாங்க மாட்டேன் எந்த சூழ்நிலையும். ஆகவே தனக்கும் தன்னுடைய ஆதரவாளர்கள், அமைப்பினர் அனைவருக்கும் தக்க பாதுகாப்பு வழங்கிட மாவட்ட நிர்வாகம், தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைத்திருக்கின்றார். அந்த கோரிக்கை மீதான உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக நமக்கு பிரத்யேக பேட்டியளித்த அம்ரித் தெரிவித்திருக்கின்றார். காயத்ரி, இது தொடர்பாக தேர்தல் ஆணையமோ காவல்துறையோ விசாரணையை தொடங்கி இருக்கிறதா? யார் மீதாவது நடவடிக்கை எடுப்பதற்கான முகாந்திரங்கள் இருக்கிறதா? தொடர்ந்து காவல்துறையினர் மாவட்டத்தில் எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாத அளவிற்கு மாவட்டத்தில் திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை 3 மாவட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக்கிட்டு வர்றாங்க. அதே நேரத்தில் வேட்பாளர், சுயேட்சை வேட்பாளர் திரு சொக்கலிங்கம் குறித்த புகாரின் பேரில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சியர், சப் ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். இது குறித்து அடுத்தடுத்த தகவல்கள், நடவடிக்கைகள் பிறகுதான் தெரிய வரும். கார்த்திகேயன்.